இந்த வீடியோவில் செஃப் ஹேட் நார்மல் ஒயிட் சார்ட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சார்ட்டை ஹாஃபாக கட் பண்ணிக்கோங்க. அந்த சார்ட்டில் ஒரு 5 சென்டிமீட்டர் மேலேருந்து லென்த் எடுத்துகிட்டு ஒரு நீளமாக ஒரு லாங்காக ஒரு லைன் போட்டுக்கலாம். அதே மாதிரி தான் ஆப்போசிட் சைடும் இதோ இப்போ நான் போட்டுட்ருக்கேன்ல இதே மாதிரி தான். அவ்வளோதான், நம்ம 2 சைடும் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு சென்டர் லைன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். சென்டர் லைனுக்கு ஒரு 3 சென்டிமீட்டர் ஸ்கேலில் 3 சென்டிமீட்டர் அளவு எடுத்து சார்ட் எவ்வளோ நீளம் இருக்கோ அந்த அளவுக்கு நாம் ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். இதோ நான் வச்சுட்டு அதுக்கு மேலேருந்து கீழே வரைக்கும் லைன் போட்டுக்கிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட்டு அதை 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணிவிட்டு ஃபெவிகால் இருக்குல்லையா, ஒயிட் ஃபெவிகால், அதை வச்சு 2ஐயும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஹேட் என் பையனோட ஸ்கூலில் கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ நான் ரெடி பண்ணது ஃபைனலாக எப்படி லுக் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அவ்வளோதான், சிசர் வச்சு அந்த கோடுக்கு நேராக நம்ம போட்ட லைன்ஸுக்கு நேராக கட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது, நடுவில் இருக்கிற லைனுக்கு மேலே வரைக்கும். இதே மாதிரி சூப்பராக இருக்குல்ல. நெக்ஸ்ட்டு அதை 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபெவிகால் வேணும்னா ஃபெவிகால் வச்சு ஸ்டிக் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணேன்னா ஒரு ஸ்டாப்லர் பின், அதுவும் பின் வெளியில் தெரிகிற மாதிரி வச்சு பின் போட்டுக்கோங்க, மேலேயும் கீழேயும். நெக்ஸ்ட்டு டெக்கரேஷன். உங்களுக்கு என்ன லெட்டர் வேணுமோ, உங்கள் சில்ட்ரனோட நேம் என்னவோ அதை கூட எழுதிக்கலாம். என்கிட்ட ஸ்மைலி பேட்ச் இருந்துச்சு, ஸோ அது 2 சைடு ஸ்டிக் பண்ணிட்டேன். அவ்வளோதான், நம்ம செஃப் ஹேட் ரெடி. என் பையனோட நேம் புகழ்மித்ரன். ஸோ நடுவில் பி அப்படின்னு போட்டிருக்கேன். இதோ ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.